அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் முட்டப்பம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரளா ஸ்பெஷல் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேவரட் ஃபுட்டும் இது தான் அப்படின்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பச்சரிசி தான் நமக்கு தேவை. பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பொறுத்து நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அரிசியை ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படும். நான் கரெக்டாக ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சுருப்பேன். நேற்று நைட்டு கொஞ்சம் சோறு இருந்துச்சு. ஸோ அதுவுமே இது கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ பவுலில் நிறையலாம் சேர்க்கக்கூடாது. இந்த பவுலில் பாதி சேர்த்தா போதும். இப்போ இதை ரெண்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும், மொத்தமாகவும் போட்டு அரைக்கக்கூடாது. அரைக்கிற வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றுனா இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே அப்படி பஃப்னு அப்படி பூரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஊறி வரும் இது. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்ல ஒயிட், அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி திக்காயிரும் முட்டைப்பம். நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறேன்ல இந்த மாதிரி ஒரு கலர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி மறுபடியும் ஊற்றி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல பஃப்னு ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான். ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது. நம்மளோட முட்டைப்பம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையிலே கேரளாவில் பயங்கர ஸ்பெஷல். எந்த ஹோட்டல்லையுமே இல்லாமல் இருக்காது. இந்த முட்டைப்பம் கூட பார்த்திங்கன்னா பயிர் கறி, கடலைக்கறி, ஃபிஷ் கறி, சிக்கன் கறின்னு எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் முட்டைப்பத்துக்கு சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டுருக்கேன். கடலைக்கறி தான் பார்த்திங்கன்னா எனக்கு முட்டைப்பம் கூட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சிக்கன் கறி இருக்கிறதுனால சிக்கன் கறி வச்சே சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.